கரை சேர்ப்பார். தேவன் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எல்லாரையும் கவனித்துக் கொண்டும் இருக்கிறார். அவர் பார்க்கிறார், காண்கிறார், கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்காமல் இந்த உலகத்துல ஒரு பொருள் கூட கண்களுக்கு மறைவா இருக்கிறது இல்லை, இருக்க போவது எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லா இடங்களையும் அவர் பார்க்கிறார், எல்லா மனிதர்களையும் பார்க்கிறார், எல்லா மிருகங்களையும் பார்க்கிறார். அதான் சொல்றாரு, சோம்பேறிய எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். எறும்பு சின்னதுதான், பார்வைக்கு ரொம்ப சின்னது. நம்மளோட கிட்ட போனதும் எறும்புன்னு தெரியும். அந்த எறும்பை போய் கவனிச்சு அப்படிங்கிறாரு. எவ்வளவோ உயரது பரலோகம் இருக்கிறது, உன்னதமானது இடம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் அங்கே இருக்கிறார் மட்டுமல்ல, அவர் பூமி எங்குமே நிறைந்திருக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப எங்கும் இருக்கிற தேவன் பூமியின் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி அவர் பார்க்கிறார். நம்மை கண்டவர், நம்மை காண்கிறவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் சும்மா இருப்பாரா? நம்மை காண்கிறவர், நம்மை கண்டவர் கரை சேர்ப்பார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை பார்த்தாரு, அந்த தெய்வம் பார்த்து பார்க்கல அப்படின்னு இல்லை. அவர் நல்லோரையும் பார்க்கிறாரு, தீயோரையும் பார்க்கிறார். பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாரையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாருடைய செயலையும் கவனமா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பக்கம் திரும்பிட்டாரு, அவன் பொருளை திருடிட்டான் சொல்ல முடியாது. கர்த்தர் அந்த பக்கம் போயிட்டாரு, அவங்க இப்ப சாத்தானை வாழ்க்கையில வந்துட்டான் சொல்லவே முடியாது. அவர் நல்லோரையும் தீயோரையும் எவ்விடத்திலும் இருந்து நோக்கி கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பார்க்கிற தேவன் கண்டவர் கைவிடுவாரோ? கண்டவர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார். எதை கண்டவர்? உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டவர், நம்முடைய ஒவ்வொரு பேச்சு வார்த்தையும் கண்டவர், நம்முடைய செயல்களை கண்டவர், நாம் இருக்கிற தரித்திரத்தை கண்டவர். நீங்க சரீரத்துல குடியிருக்கிற அந்த வியாதி போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது பாத்தீங்களா? அந்த வியாதியை கண்டவர். அப்படியே கைவிட்டு போக மாட்டார். இந்த வியாதியை என்னால குணமாக்க முடியாதுப்பா, இந்த பிரச்சனைக்கு என்னால தீர்வு காண முடியாது, இது என்னால முடியாது, நீ ஏதாவது பார்த்து இல்ல, ஒரு விதி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நாள் அவர் சொல்லவே மாட்டாரு. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக விதி என்று ஒன்று இல்லை. அல்லேலூயா. வேத சட்டம் தான் அதுல உயர்ந்ததை தவிர விதி உயர்ந்தது அல்ல. அது உலக மக்களுக்கு விதி உயர்ந்தது, நமக்கு வேத சட்டம் மட்டுமே உயர்ந்தது. அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். விதி விளையாண்டுட்டு இல்ல, சதி விளையாண்டு இருக்கு, விதி விளையாடுல. கர்த்தருக்கு சாத்தானுடைய சதி விளையாண்டுட்டு இருக்கு, சடுகுடு அடிச்சுட்டு இருக்கு நிறைய குடும்பத்துல. அது கண்ணா பின்னான்னு சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கு, நாலா திசையிலும் போட்டு உங்களை சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது சதி, அதுக்கு பேர் விதி அல்ல. விதி முக்கியம் அல்ல, வேத சட்டம் தான் முக்கியமானது. அல்லேலூயா. உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருக்கு பங்கு. யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். நல்லா கவனிக்கணும், ஜனமே அவருக்கு பங்கு, நாம தான் அவருக்கு பங்கு. அடிக்கடி சொல்லுவோம், நம்ம பெரிய வீடு கட்டுறதுனால ஆண்டவருக்கு என்ன? 10 ஏக்கர் 100 ஏக்கர் நிலம் வாங்கினா ஆண்டவருக்கு போக போதா? நம்ம பிள்ளை கலெக்டர் படிக்கட்டும், டாக்டருக்கு படிக்கட்டும், அமைச்சரா வரட்டும், முதலமைச்சரா வரட்டும், ஜனாதிபதி வரட்டும், அதனால அவருக்கு என்ன லாபம்? அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள தேவன் வருவதற்கு அந்த மனுஷன் இடம் கொடுத்தால் அதுதான் அவருக்கு லாபம். சிங்காசனம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதனால் தேவனுக்கு லாபம் என்ன? அவர் இந்த சிங்காசனம் உட்கார போறாரா? அவர் வந்து ஜனாதிபதியா பதவி வகிக்க போறாரா? ஒரு மனுஷனை கொண்டு. ஒரு மனிதன் பிச்சைக்காரனோ அவன் கோடீஸ்வரனோ, முட்டாளோ அறிவாளியோ, அந்த இருதயத்தை கொடுத்தால், அந்த இருதயத்துல தேவன் வாழ்ந்தால் அவருக்கு லாபம். அவ்வளவுதான். அந்த இருதயத்துல வசனம் வரணும், அந்த இருதயத்துல தேவன் வரணும். நீங்க பெரிய வீடை கட்டுறதுனால நம்ம அவருக்கு ஒண்ணு லாபம் இல்ல. நிறைய பேர் வீட்டை திறக்கணும், வீட்டை திறக்கணும், வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும், வீட்டை பிரதிஷ்டை பண்ணுங்கிறோம். முதலாவது மனுஷனை தான் பிரதிஷ்டை பண்ணணும். தேவன் உள்ளே வரும்படி பிரதிஷ்டை பண்ணணும். வீட்டை பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்ண? வீட்டை கட்டி ஜெபம் பண்ணி ரிப்பன் நறுக்கி உள்ள போன என்ன பிரயோஜனம்? தேவன் உள்ள வரணும், அந்த வீட்டுக்குள்ள தேவன் வரணும். நாமே அவருக்கு வீடா இருக்கிறோம். இந்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணணும். இருதயம் ஆகிய இந்த வீடு பிரதிஷ்டை ஆகணும். அல்லேலூயா. அது நிறைய கட்டப்பட்டு கிடக்கு, அந்த கட்டுகள் அறுக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்ப சொல்றாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாலான நிலத்திலும் இந்த ஜனத்தை, இந்த யாக்கோபு மனம் திரும்பினவன், போராடி ஜெபிக்கிறவன். யாக்கோபு மனம் திரும்பினவன், போராடி ஜெபிக்கிறவன் இந்த யாக்கோபு. சரி, இந்த யாக்கோபை எங்க தேவன் கண்டார்? பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். எங்கே கண்டார்? பெரிய மாளிகையில் இந்த யாக்கோபை பார்க்கவில்லை. ஜனம் பெருத்த இடத்துல அவர் அவனை பார்க்கவில்லை. மந்திரிமார்கள், அமைச்சர்கள், பிரபுக்கள், ஞான பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள், புத்திசாலிகள், தத்துவ ஞானிகள், எல்லாம் தெரிந்த மக்கள் இருந்த இடத்துல இந்த மனுஷனை தேவன் கண்டுபிடிக்கவில்லை. இவனை தேவன் பார்க்கிற இடம் எந்த இடம் என்றால் அவாந்தர வெளி, பாலான இடம், தரிசு நிலம், விஷஜந்துக்கள் ஊளையிடுகிற இடம், விலங்குகள் கூச்சலிடுகிற இடம், விலங்குகள் வேட்டையாடுகிற இடம். தனிமையாய் ஒரு மனிதனை தேவன் கண்டுபிடித்தார். அவாந்தர வெளியிலே அந்த மனிதனை பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு வரும் பொழுது சுகபோகமா வாழ்ந்தோமா? இல்லை. வாழ்க்கையில உயர்ந்த உச்சத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோமா? இல்லை. உயர்ந்த ஆசீர்வாதத்துல இருந்தோமா? இல்லை. எப்ப உயிர் போகும், எப்ப உயிர் தப்பும், நம்பிக்கையற்ற நிலை, நம்பிக்கையற்ற நிலையில் இருந்தோம். அந்த கஷ்டமான அந்த கண்ணீரின் இடத்துலதான் தேவன் நம்மை கண்டார். அல்லேலூயா. தடுமாற்றம், வறுமை, பஞ்சம், பேய், மனிதனுடைய போராட்டம், செய்வினைகள், தரித்திரங்கள், இருப்பதை விட செத்து போயிடலாம், அந்த எண்ணங்கள், அந்த இடத்துலதான் தேவனுடைய கண்கள் உங்களையும் என்னையும் கண்டது. கண்ட தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. அப்படியே போ, இது முடியாது, முத்தி போச்சு, நாள் கடந்த கேஸ், ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்திருக்கணும், இப்ப முடியாது, 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கணும். அதனால இல்ல, அந்த இடத்துல கண்டார். அதற்கு ஒரு ஆளை அனுப்பினார். அவருடைய சுவிசேஷம் சொல்ல வைத்தார். அந்த சுவிசேஷத்திற்கு யார் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. அதற்கு ஒரு ஆளை அனுப்பினார். அதற்கு ஒரு மனுஷனை கண்டார். இந்த வறுமையிலும் கஷ்டத்திலும் அவாந்தர வெளியிலும் கண்டுபிடித்தாரே. அந்த நிலையில நாம் இருந்தோமே. யாக்கோபு மட்டுமல்ல, நாம் அதை விட மோசமா இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல கண்டுபிடித்து என்ன செய்த? அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். ஒரு அலையிலே சொல்லுங்க, இன்று வரை நம்மை கண்டுபிடித்தவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னையும் என் பிள்ளைகளையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னையும் என் புருஷனையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னையும் என் பெற்றவர்களையும் பரமபிதா இயேசு கிறிஸ்து கரம் பிடித்தார், கண்டுபிடித்தார், இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க வாயை திறந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் சொன்ன, தேவன் எவ்விடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தடவை பார்த்தாரு, மறுதடவை பார்க்கல, அப்படி எல்லாம் கிடையாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பாராமல் போகிற தேவனும் அல்ல, அவருடைய நழுவி போகிற தேவனும் அல்ல, கண்டும் காணாமல் போகிற தேவனும் அல்ல. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஆள் அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு, போப்பா அந்த வீட்டை போய் காப்பாத்துன்னு சொல்லி. அந்த வார்த்தைக்கு யாரு செவி கொடுக்கிறாங்களோ அவங்களை தூக்கி எடுக்கிறாரு. கண்டுபிடித்தார், நடத்தினார், அவனை உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்? என்ன உணர்த்தி இருப்பார் யாக்கோபுக்கு, தனிமையா இருந்த மனுஷனுக்கு? நீ ஆதியாகமத்துல வாசித்தான் தெரியும். கல்லை எடுத்து தலைக்கு வச்சு படுக்கிறான், தனிமையாய் படுக்கிறான். அவன் சொப்பனத்துல ஒரு ஏணி மரம் வைக்கப்படுறதை பார்க்கிறான். அந்த ஏணியுடைய நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அந்த ஏணியில தூதர்கள் ஏறவும் இறங்கவும் காணப்படுகிறார்கள். அதன் உச்சியில் இருந்து தேவன் அவனோடு பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களையும் என்னையும் கண்டுபிடித்தார். இப்ப மட்டும் ஆலயம் வருவரை நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு அவர் என்ன உணர்த்தி கொண்டிருக்கிறார் என்றால், இந்த உலகத்துல எல்லாம் உங்களை கைவிடும், கர்த்தராகிய நான் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன், இயேசுவாகிய நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதுதான் உணர்த்தி கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு உணர்த்துவது இதுதான். இதை மட்டுமே தேவன் நமக்கு உணர்த்துகிறார். எல்லாம் உங்களை விட்டு போகும்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். எல்லாரும் கைவிடுவாங்க, நான் கைவிட மாட்டேன். எல்லாரும் காப்பாற்ற மாட்டாங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னை கரை சேர்ப்பேன்.
நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். அல்லேலூயா. எந்த நம்பிக்கை அற்று போனாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் அற்று போக கூடாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிலையும் பார்க்கிறார். ஆகவேதான் கண்டவர் கரை சேர்ப்பார், கண்டவர் வழி நடத்துவார், கண்டவர் உயர்த்துவார், கண்டவர் காப்பாற்றுவார், கண்டவர் காத்து கொள்ளுவார். அல்லேலூயா. யார் யாரோ உங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியா அப்படியா சரி. ஜெபம் பண்றவங்க கூட நான் ஜெபம் பண்ணின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. உடனே ஒரு மாற்று காரியத்தை அந்த இடத்துல அவங்களால செய்ய முடியாது. ஜெபம் பண்ணிக்கிறோம், முடிஞ்ச இன்னும் உங்க மேல அன்பு உள்ளவங்க உபவாசம் போடுறோம், உங்களுக்காக 3 நாள் உபவாசம் போடுறோம், உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக. அதிக அன்பு உள்ளவங்க சொல்லுவாங்க. சிலது அன்பே இருக்காது. யாருக்கா மற்றவங்களுக்கு நான் ஏன் சாப்பாடை கட் பண்ணணும், அது தலையெழுத்தது. ஆமா, அது செஞ்ச அநியாயத்துக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம தலையில விழும். அன்னைக்கு தெரியும் நம்ம எந்த பாவம் செஞ்சுன்னு. அப்புறம் சமையல ஒரு நபரை சொல்றோம், அவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்களுக்காக வாங்க எல்லாரும் உபவாசம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணி ஜெபிக்க யோக்கியது இல்லை. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க அவங்க. அது பாவி, இவங்க தவறு செஞ்சுறாங்க. சரி, இருக்கட்டும், பாவிதான், உண்மைதான். தேவனே மன்னிக்கிறாரு, நீங்களும் நானும் யாரு மாத்திரம். தேவனே தாராளமா மன்னிக்கிறாரு அவர்களை. நீ போ, இனி நீ போ, இனி பாவம் செய்யாதே, முடிஞ்சு போச்சே. அவரை விட ஒரு பெரிய ஆள் உண்டால் அவருக்கு சமமான ஆள் உண்டா? சமமும் இல்லை, அதற்கு மேலும் இல்லை. அவர் ஒருவரே அவருக்கு நிகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சாப்பாட்டை கட் பண்ணி பொதுநலமா ஜெபிக்க வர யோக்கியது இல்ல. ஒரு இரவு ஜெபத்துல வந்து தியாகமா தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபிக்க யோக்கியது இல்ல. அவர்கள் பாவி, அவர்கள் இந்த தவறை செய்து விட்டார், அவர்கள் இப்படி நடந்து விட்டார்கள், இப்படி. ஆகவேதான் இன்னைக்கு அந்த குடும்பம் புள்ள எல்லாம் தடுமாறி நிக்கட்டும். நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்தா வராதுன்னு யார் சொல்ல முடியும்? இன்றைக்கு மனுஷன் எதை விதைக்கிறான், நாளைக்கு அதான் வருப்பான். ஒரு குடும்பத்துக்கு தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. திங்கணும், தூங்கணும், நல்லா ஊர் சுத்தணும், நல்லா உடுத்திக்கணும், இதுலயே இருக்காதீங்க. ஒரு நாள் வரும், நிர்பந்தமான நாள். அந்த நாள்ல யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அன்னைக்குதான் நீங்க யோசிப்பீங்க, ஆஹா நம்ம இத்தனை உதாசீனப்படுத்திட்டோமே, சபையின் கூட்டங்களை உதாசீனப்படுத்திட்டோமே, ஐக்கிய ஜபங்களை உதாசீனப்படுத்திட்டோமே, கண்ணீர் விட்டு கதறுவீங்க. ஒரு பிரயோஜனமும் வரவே வராது, ஒரு நாள் வராது. தேவன் கொடுக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. சரி, தேவன் நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்டுபிடித்தார். எந்த இடத்துல கண்டுபிடித்தார்? உயர்ந்த இடத்துல அல்ல, யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல தேவன் அவனை கண்டுபிடித்தார். யாரும் உதவாத இடத்துல அவர் கண்டுபிடித்தார். மனித ஜனனமே இல்லாத இடத்தில் அந்த யாக்கோபை தேவன் கண்டுபிடித்தார். அவாந்தர வெளியில கண்டுபிடித்தார். பாழான தரிசு நிலத்திலே தேவன் கண்டுபிடித்தார். காடுகள் நிறைந்த இடத்துல தேவன் கண்டுபிடித்தார். ஊளையிடுதலுமான சத்தம் கேட்கிற, மிருகங்கள் கர்ச்சிக்கிற அந்த இடத்துல பயந்து நடுங்கி கிடக்கிற அந்த மனுஷனை தேவன் கண்டுபிடித்தார். அப்பான்னு கூப்பிட்ட அவன மகனேன்னு சொல்ல ஆள் இல்ல, அம்மான்னு கூப்பிட்ட ஏப்பான்னு சொல்ல ஆள் இல்ல, அண்ணன்னு கூப்பிட முடியாது, தம்பின்னு கூப்பிட முடியாது. அனாதையாய் தனிமைப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு வேற வழி கிடையாம உயிர் தப்பி பிழைக்க அவன் கிடந்தான். பார்த்தீங்களா? அந்த இடத்துல நான் உனக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. யாக்கோபு, நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அம்மா இல்லையா கவலைப்படாது, அப்பா இல்லையா கவலைப்படாது, யாருமே இல்லையா கவலைப்படாது, யாரோட உதவியும் இல்லையா கவலைப்படாது. யாக்கோபு, உன்னை படைத்த தேவன் உன்னுடைய நிர்பந்தமான நிலையை நான் பார்க்கிறேன், நிர்பந்தமான நிலையை நான் காண்கிறேன். யாக்கோபு, இதே வழியாக நீ திரும்பி வருவாய். பெரிய பரிவாரங்களோடு, சேனையோடு திரும்பி வருவாய். தனி மனிதனாய் இந்த இடத்துல நீ புறப்பட்டு போகிறாய். யாக்கோபு, உன்னை காண்கிற தேவன் நான் உன்னை கரை சேர்ப்பேன் தவிர உன்னை ஒருபோது நான் கைவிடவே மாட்டேன். உன்னை கரை சேர்க்கிற தேவன் நான் இப்பொழுது உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அவனை கவனிக்கிறேன். யாக்கோபு, அவனை கவனிக்கிறேன். அவனை காண்கிற தேவன். சில பேர் கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டத்தை யார்ட்டையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கஷ்டத்தை செவி கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க. உங்க கஷ்டத்தை நீங்க மட்டும்தான் தனிமையில இந்த இருதயத்துல பாரமா சுமந்துட்டு இருப்பீங்க. பார்க்க வர்றவங்க கூட பக்கத்துல போய் தூரமா வேற வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, அவ செஞ்ச பாவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆறுதல் வார்த்தை சொல்றது மாதிரி வருவாங்க. ஆனா அடி உள்ளத்துல
உங்க காயத்தை பார்க்கிற மனிதர்கள் இந்த பூமியில வெகு சில 1-2 நபரோட சொல்ல முடியாது. ஆனா உங்க அடி காயத்தை இன்றைக்கு ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இருதயத்தினுடைய அடி காயத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த அடி காயத்தை காண்கிற தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, அம்மா இல்லைன்னு கவலைப்படாத, உடன்பிறப்புன்னு கவலைப்படாத, வீட்டை விட்டு தனியே வந்துட்டோம்னு கவலைப்படாத. உன்னை படைத்தவர் நான் உன் கூட பிரயாணம் பண்ணிட்டு வர்றேன். இதே வழியாய் கடந்து வருவாய் யாக்கோபு, இதே வழியாய் திரும்பி வருவாய் யாக்கோபு. கண்ணீரோட அல்ல கலக்கத்தோட அல்ல. தலைக்கு கல்லை எடுத்து வைத்து படுக்கும் பொழுது எதை நினைத்து படுத்தாய் எனக்கு தெரியும். தனிமையாய் படுக்கிறோம் என்று நீ அழுது புலம்புற எனக்கு தெரியும். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு நான் துணையாய் இருக்கிறேன் யாக்கோபு, கவலைப்படாத. வனாந்தரமான இடம். இன்னொரு வசனத்துல வாசிக்கிறே, யாத்திராகமம் 3:4. யாத்திராகமம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசே எல்லா தியாகத்தையும் இழந்துட்டார். தன் ஜனங்கள் என்ற வைராக்கியத்தினால் தியாகம் பண்ணின ஒரு மனிதன் தான். வைராக்கியமாக கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் கர்த்தருக்காகவும் அரண்மனை வாழ்க்கை வேண்டாம் என்றதை துறந்து அதை இழந்து வெளியே வந்தவன் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு ஊழியத்தெல்லாம் மறந்துட்டான், தேவ ஜனங்களை மறந்துட்டான், தேவனை மறந்துட்டான், எல்லாரையும் மறந்துட்டான். மாமனார், மாமியார், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இது போதும். அரண்மனை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மோசே அரண்மனையில் இருந்திருக்கலாம். இப்பொழுது ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறாங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது எல்லாரும் வருவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் வரும். இந்த அற்புதத்தை பார்க்க வர்ற மனிதர்களை தேவன் எப்படி காண்கிறார்? அங்க பற்றி எரியுது ஒரு முட்செடி, பச்சையான செடி, எரிவதற்கு வாய்ப்பு இல்லை, அது எரிந்து கொண்டிருக்கிறது. பச்சை செடி எரியுதே, முள்ளு கூட எரியலையே, அதெல்லாம் கருகாமல் அப்படியே இருக்குன்னு சொல்லி இது என்னடா அற்புதம் சொல்லி மோசே கிட்ட வர்றாரு. தேவ பர்வதமாகிய ஓரேப், ஓரேப் தானே வாசிக்கலாம் முதல் வசமா. தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் வர்றான். அதுக்கு பற்றி எரியுது. அப்படி எரியும் பொழுது என்னடா அதிர்ஷ்டம் சொல்லி கிட்ட வர்றான். கிட்ட நெருங்கி வர்றான். 4வது வசனம், அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். ஒரு அல்லே சொல்லுங்க. எல்லாரும் அற்புதத்தை பார்க்க வருவாங்க. ஆனா தேவன் எப்படி காண்கிறார் என்றால், இந்த மனிதன் என் ஊழியத்திற்கு பயன்படுவானா, என் ஜனங்களை மீட்க இவன் பயன்படுவானா. நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் எகிப்துல. அந்த திட்டம் நிறைவேற ஒரு மனுஷன் தேவை. எனக்கு ஒரு வைராக்கியம் உள்ள தியாகி தேவை. உலக வாழ்க்கையை வெறுத்த ஒரு மனுஷன் எனக்கு தேவை. உலக வாழ்க்கையை தேடி தேடி ஓடுகிற மனுஷன் அல்ல, அதை வெறுத்து கர்த்தருக்காக நான் வெறுக்கிறேன், கர்த்தருக்காக நான் விடுறேன், அந்த லாபம் எனக்கு வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவை. என் ஜனங்களை நான் மீட்க வேண்டும் என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனுக்காக அவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். ஆடு மேய்க்கிற இடத்துல, மாடு மேய்க்கிற இடத்துல முட்செடி பச்சை எரியுது. அது எரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு செடியோட கருகளை என்று சொல்லி ஆச்சரியத்தோட கிட்ட போறான். கிட்ட வருகிறதை தேவன் கண்டார். அல்லேலூயா. அவர் கண்ட என்ன பண்ணினார்? தேவன் கண்டார், வருகிறதை கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே 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 என்று கூப்பிட்டான். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் மோசேயோட ஆண்டவர் பேசுறாரு. 6வது வசனத்துல பேசுறாரு. பின் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். நான் உன்னுடைய தேவன், நான் உடைய கடவுள், நான் உடைய இறைவன், நான் உடைய இரட்சகர், யெகோவா தெய்வம், காணக்கூடாத தேவன் நான் தான். இந்த முச்செடியிலிருந்து அவர் பேசுகிறார். முச்செடியில நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நடுங்கி போயிருப்பான். என்னடா இந்த சங்காத்தே வேண்டாம்னு சொல்லி விட்டு விலகி வந்துட்டோம், அவர் விடுறது மாதிரி இல்லையே, துரத்தி பிடிக்கிறாரு. அரண்மனை வாழ்க்கை இழந்தவன் தான், தியாகிதான். ஆனா இப்பொழுது இந்த ஊழியத்தின் வாசனையே ஒண்ணு கிடையாது. தேவ ஜனம், தேவன் என்ற வாசனையே கிடையாது. எல்லாம் மறந்து போனான். நீங்களும் நானும் ஊழியத்தை மறந்து போகலாம். நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்ததை மறந்து போகலாம். ஞானஸ்நானம் எடுத்த நாளில் என்ன சொன்னோம் அதை மறந்து இன்றைக்கு வேறு வாழ்க்கையில் போகலாம். தேவன் மறப்பதில்லை, அவர் எதையுமே மறப்பதில்லை. நீங்கள் வாய் திறந்து சொன்ன ஒவ்வொன்றையும் அவர் பிடித்து வைத்திருக்கிறார். அதை கவனமாக கணக்கில் வைத்திருக்கிறார். என்ன சொன்னீர்களோ, இன்னைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவீங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவீங்க. அப்படி மாறி மாறி பேசுவதற்கு தேவன் மனுஷன் அல்ல. நீங்க சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை மாறாது. இன்னைக்கு ஒரு வேஷம் போடுவீங்க, நாளைக்கு இன்னொரு வேஷம் போடுவீங்க. பிடிச்சா ஒரு வேஷம், பிடிக்கலன்னா ஒரு வேஷம்.
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒரே வேஷம் போடுற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர்கிட்ட மாற்றம் கிடையாது. அவர் மனுபுத்திரன் அல்ல மனம் மாறுவதற்கு. அவர் சொன்னதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது என்ன பெரிய சபை, நம்ம வேற சபைக்கு போவோம் சொல்லுவீங்க. இதுதான் சபை, சாவு வரை இங்க இருப்போம், மாத்தி மாத்தி பேசுவீங்க. அவர் அப்படி அல்ல, அப்படி அல்ல. விடல, அவனுடைய தேவனாகிய கர்த்தரப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் நான் அப்படின்னாரு. பேசிட்டு அவர் என்ன சொன்னார்? 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நல்லா கவனிப்பு. ஆடு மேய்க்கிற ரொம்ப கஷ்டப்படுற வான பெரிய ஆசீர்வாதத்துல வைக்கிறேன்னு சொல்ல வரல. என் மக்கள், அதான் முதல் வசனம், கர்த்தருடைய ஜனமே அவருக்கு பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்க, போராடி ஜெபிக்கிறவங்க, ஜெபம் பண்ணி வெற்றியை வாங்கி பூமிக்கு வெளிப்படுத்துறவங்க, ஆண்டவர் தான் இதை கொடுத்தார் என்று வைராக்கியமா ஜெபித்து இந்த பூமிக்கு காட்டுறவங்க யாரோ அவங்க இருக்கிற இடத்தை தேடி தேடி வருவாரு கர்த்தர். இவன் அரண்மனை வாழ்க்கை விட்டு வந்தவன், கால சூழ்நிலை ஒரு குடும்பத்துல லாக் ஆயிட்டான். மனைவி ஆச்சு, பிள்ளைகளாச்சு, மாமன் மாமியார், ஒரு குடும்பம் ஆச்சு. அந்த ஊழியத்தின் வாசனை அவன் விட்டுட்டான். வருடங்கள் 40 வருடங்கள் கடந்தாச்சு. அரண்மனையில 40 வருஷம், மாமனார் வீட்டுல 40 வருஷம், 80 வருஷம். கரெக்டா தேவன் பிடிக்கிறார். 40 வருஷம் முடியல, வாப்பா வா, நம்முடைய தேவன் என் ஜனங்கள் அங்க கஷ்டப்படுறாங்கடா. மோசே மறந்து போனார். உங்களுக்கு உயிருக்கு உயிராய் பழகினால் மறந்து போகலாம். வைராக்கியம் பாராட்டி உங்களுக்காக பேசியிருப்பார்கள். இந்த குடும்பம் தான், இவங்க தான், என் சாந்தி, என் சொந்தம், என் அண்ணன், என் தம்பி, என் மாமன், என் மச்சான், என் சொந்தக்காரன், என் உறவு, என் விசுவாசி, என் ஊழியக்காரன், அவனுக்கு வைராக்கியம் பாராட்டி பேசியிருக்கலாம். இப்பொழுது அவர்கள் கூட உங்களுடைய நினைவில் இல்லாமல், அவருடைய நினைவில் இல்லாமல் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த ஜனங்களை மறக்கவில்லை. மோசே அரண்மனை விட்டு வெளியில வந்த பொழுது ஒரு எகிப்தியன் எபிரேயனை அடித்த பொழுது அவன் அடிச்சு கொலை பண்ணிடுறான், மண்ணில் போட்டு புதைச்சிடறான். ஜனங்கள் மீது வைராக்கியம். இப்பொழுது அந்த ஜனங்கள் என்னாச்சு அவன் யோசித்தானா? இல்ல. அவன் யோசனை எல்லாம் ஆடு மாடு, மாமனார் மாமியார், மனைவி, பிள்ளைகள், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் ஆரம்பத்துல ஊழியம் அலைஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு மனைவி, பிள்ளைகள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், மாமனார் மாமியார், அந்த உறவு, அங்க கல்யாணம், இங்க கல்யாணம், அங்க விசேஷம், இங்க விசேஷம், ஊழியம் டுமுக்கு. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் எ டைம். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு காலத்துலங்க அப்படியாங்க. இப்ப வண்டி மரத்துல மோதி நிக்குது, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் ஒரு காலத்துலங்க வண்டியை தெற்கால எடுத்துட்டு ஓடுவோம், வண்டியை வடக்கால எடுத்துட்டு ஓடுவோம். டீசல் இருக்காது வண்டிக்கு, சைக்கிள் பஞ்சரா போடும், நடந்து ஓடுவோம், கடந்து ஓடுவோம். 12 மணிக்கெல்லாம் ஒரு காலத்துல, 1 மணிக்கெல்லாம் ஒரு காலத்துலங்க. ஒரு காலத்துல சபையிலேயே குடியா. ஏன் இப்பங்க சுடுகாட்டுல குடி இருக்கிறோங்க பேயோட. என்னையா வைராக்கியம். அரண்மனையை துறந்து வந்தவன் அல்லவா மோசே. அரண்மனை வாழ்க்கையில் 40 வருடங்கள், 35, 34 வருடங்கள் அரண்மனையில வாழ்க்கை வாழ்ந்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த கலாச்சாரத்தில் அந்த கல்வியை எல்லாவற்றையும் கற்று தெளிந்தவன் அல்லவா மோசே. அதை துறந்து வெளியில வந்தானே கர்த்தர், என் ஜனம், என் மக்கள், என் தேவன். இந்த வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கு 40 ஆண்டுகள் அந்த வைராக்கியம் எங்கே புதையுண்டு போனது. மோசே போயிட்டார். அந்த மோசையை பிடிக்க ஒரு அற்புத காட்சி காட்டுறார். மோசே கிட்ட வருகிறத தேவன் கண்டார். அந்த முச்சடியிலிருந்து தேவன் பேசுகிறார், மோசே மோசே, உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. நானே அந்த தேவன், நானே அந்த யெகோவா தேவன். கவனிங்க, 40 வருடம் போனுச்சு. கரெக்டா வந்து பிடிச்சு மோசேட்ட பேசுறாரு. மோசே, உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். நீங்க நான் நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன பார்க்கல இல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வினாடியும் உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அந்த நாளிலிருந்து அவருடைய கண்கள் உங்களை விட்டு நீங்கவில்லை. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். 9வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். மற்றவர்கள் அந்நியன், ரட்சிப்புக்குள் வராதவன், விருத்த சேதனம் இல்லாதவன்,
என் ஜனங்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பிள்ளை, ஞானஸ்நானம் பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை. உங்களை யார் ஒடுக்கினாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கும். கர்த்தருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும். எங்க சதி திட்டம் தோன்றினாலும் சரி, எந்த இடத்துல சதி திட்டம் உருவானாலும் சரி, என்றைக்கு நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றீர்களோ அன்றைக்கு ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை யார் யார் நயவஞ்சகமாய் பழகி கெடுக்கிறார்களோ அல்லது பழகாமலை எதிர்த்து நின்று கெடுக்கிறார்களோ, எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த ஒடுக்குதலை தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. பார்க்க சும்மா விட்டுருவாரா? விட மாட்டார். அதுக்கான ஏற்பாடு செய்வார். எகிப்தில் இந்த ஜனங்கள் மோசே விட்டு வந்துட்டார். மீதியான் தேசத்துக்கு வந்து இப்ப மாமனார் வீட்டோட அட்டாச் ஆயிட்டார். அந்த மீதியான் தேசத்தினுடைய துறவண்டையில கிணற்றண்டையில இருந்து ஒரு அனாதையா இருந்த மோசைக்கு ஒரு மாமனார் மாமியார் ஒரு மனைவி கிடைத்து விட்டார். வாழ்க்கை ஊழியத்துக்கு டமுக்கு முடிஞ்சு போச்சு. சில பேர் கல்யாணம் பண்றது வரையும் அப்படி ஓடி இப்படி எல்லாம் ஓடுவாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு வேலை துவங்குவது முக்கியம் இல்ல, துவக்கம் முக்கியம் இல்ல, அதனுடைய முடிவு முக்கியமானது. எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், துவக்கம் முக்கியம் அல்ல, அதனுடைய முடிவு முக்கியமானது. அதை கடைசி வரை கரை சேர்க்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இன்பமானவர்கள். அவர்களை தான் சுத்தி வருவார். இன்றைக்கும் உங்களை பார்த்து தேவன் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை, இந்த பிரசங்கத்தை ஏன் தேவன் சொல்லி கொண்டிருக்கிறார் என்றால், எத்தனை பேர் இங்கே ஊழியத்தை இழந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, ஊழியத்திற்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, ஆரம்ப நாள் செய்த கால் பகுதியோட செய்யாமல் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு மறுபடியும் ஒரு தூண்டுதலை, ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்காக தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். என் ஜனத்துடைய உபத்திரத்தை பார்த்தேன், ஒடுக்குதலை நான் கண்டேன்ப்பா. நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். மோசே உடனே போனாரா? போகல. ஆனால் தேவன் விட்டாரா? விடல. மோசே போனா போக மாட்டேங்கிறார். சரி, வந்தா போகலன்னா தேவன் விட்டாரா? விடல. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க ஆரம்பத்துல ஊழியத்திற்காக என்ன வார்த்தையை பதிவு செய்தீர்களோ, நீங்க சாகும் வரை இந்த பூமியில அது உயிரோட தான் இருக்கும், அது சாகாது. ஊழியத்திற்காக எதை செய்வேன் என்று சொன்னீர்களோ தயவு செய்து செய்து விடுங்கள், செய்ய தொடங்கி விடுங்கள். நீ நினைவுல நினைத்திருந்தாலும் சரி, வாய் திறந்து சொல்லியிருந்தாலும் சரி, அதை செய்யும் வரை உங்கள் வாழ்க்கை ஒரு எல்லையில தான் இருக்கும். ஆடு மாடு வெயில் கிணறு எல்லாம் தான் இருக்கு. ஒரு மேன்மையான இடத்துக்கு நீங்க வர முடியாது. அப்படி இப்படி சொல்லி பார்த்தா விடல. கர்த்தர் கொண்டு வந்தாரு. 30 லட்சம் மக்களுக்கு மேற்பட்டோருக்கு அவன் தீர்க்கதரிசியாய் மாறினான். அவனை கொண்டு தேவன் அற்புதத்தின் மேல் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒப்பு கொடுக்காவிட்டால் அற்புதம் நடக்காது, அதிசயங்கள் நடக்காது. அவமானங்களும் கஷ்டங்களும் வேதனைகள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். மூன்றாவதாக எடுத்துக்கொள்வோம், லூக்கா 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே இயேசு நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இங்க ஒரு நம்ம எல்லாம் அற்புத அடையாளங்கள், சுகமாகணும், நோய் போகணும், பேய் போகணும், கால் விளங்கணும், கை விளங்கணும், இப்படிதான் நம்ம அதிகமா அற்புத அடையாளங்களை எதிர்பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு கூட்டம் இயேசுவை கண்ட உடனே வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை கேட்கணும்? வசனத்தை கேட்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு ஒரு கூட்டம் மக்களுக்கு. வசனத்தை கேட்கும்படி ஒரு கூட்டம் வந்துச்சு, நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க. நிறைய படகு கிடந்துச்சு, 2 தான் இருந்துச்சா? உங்க ஊர்ல நீங்க மட்டும்தான் நீதிமானா? நம்ம ஊர்ல நம்ம மட்டும்தான் நீதிமானா, பரிசுத்தமானா? பாக்கி எல்லாம் பாவியா? இல்ல, எல்லா குடும்பமும் சமமா தான் இருந்தோம். இன்னும் சொல்ல போனா அவங்கள விட அதிக பாவம் செஞ்சது நாம தான் இருக்கும். ஆனால் தேவன் எதை கண்டார் என்றால் 2 படகுகளை கண்டார். அல்லேலூயா. ஊருக்கு ஒரு குடும்பம், 2 குடும்பம், 4 குடும்பம் வந்திருக்கீங்கல்ல, உங்க ஊர்ல மற்ற எல்லாரும் தேவன் பார்த்தாரு. ஆனா உங்க படகுல ஏறி சவாரி பண்ண கர்த்தர் உங்கள் படகை பார்த்தார். உங்க குடும்பத்துல வருவதற்கு உங்க குடும்பத்தை தேவன் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஊர்ல பெரிய நீதிமான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட பாவம் இருந்தது, அநியாயம் இருந்தது, துரோகம் இருந்தது, வஞ்சகம் இருந்தது, விக்கிரக ஆராதனை இருந்தது, எல்லா தவறும் இருந்தது. ஆனால் தேவன் எதற்காக கண்டார்? உங்க படகை அவர் விரும்பினார், உங்க குடும்பத்தை அவர் விரும்பினார். ஆகவே அந்த 2 படகை கண்டார் தேவன். அதில் ஒன்றில் அவர் ஏறினார்.
அந்த 2 படகாரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வலையை அலசிட்டு இருக்கிறான். 11 வசனங்கள் வரை நீங்க வாசித்தீங்கன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. கவனிங்க, வாழ்க்கையில எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கிறீங்க. நாடு விட்டு நாடு, மாநிலம் விட்டு மாநிலம், மாவட்டம் விட்டு மாவட்டம், ஊரு விட்டு ஊரு, எங்கெல்லாம் போய் சம்பாதிச்சீங்க. இன்னைக்கு ஆளுமா தான் இருக்கிறீங்க, எதுவுமே இல்லை. எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, ஆனா ஒண்ணுமே இல்லை, வெறுமை. அந்த வெறுமையான படகை, இந்த வெறுமையான வாழ்க்கையை ஒரு மனிதன் பார்ப்பதனால அங்க திருப்தி வந்து விடாது, நிறைவு வந்து விடாது. இந்த வெறுமையா இருக்கிற இந்த வாழ்க்கையை இயேசு பார்க்கணும், அவர் காணணும், இயேசு பார்க்கணும். வருத்தத்தோட வளைய அலசிட்டு இருக்கிறான். ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துட்டாரு, உட்கார்ந்து போதகம் பண்றாரு. எல்லா ஜனங்களும் கேட்கிறாங்க. போதகம் முடிந்த பிறகு, நல்லா கவனிங்க, பிரசங்கம் முடிந்த பிறகு எல்லாரும் அந்த போதகத்தை கேட்டாங்க. கேட்டு முடிச்சோன்னு சொன்னாரு, எப்பா இந்த வலையை கொண்டு இப்படி போடுங்க அப்படின்னு. அப்பதான் சமாச்சாரத்தை சொல்றாங்க, ஆண்டவரே ஐயரே முழுவதும் நாங்கள் கஷ்டப்பட்டோம், வருத்தப்பட்டோம். பேசுங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. கொண்டு ராத்திரில தான் மீன் அப்படி கிடைக்கும், பகல்ல இப்படி எல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீ பகல் வேலையில அது சூரியன் எல்லாம் கிளம்பிட்டு நாங்க வலையை அழைச்சிட்டு உட்காந்துருக்கிறோம். இப்ப போய் நீ மீனை போடுறா, வலையை போடுறா, மீனை போடுறான்னு சொன்னா இது என்ன, அது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு. இருப்பினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் பிரசங்கத்தை ஒழுங்கா கேட்கிறீங்களோ உங்க வெறுமையான படகு நிச்சயமா நிரும்பும். கர்த்தருக்கு உங்க வெறுமையான வாழ்க்கையில ஒரு நிறைவு நிச்சயமா உண்டாகும். ஏதோ போதகத்தை ஒழுங்காக கேட்டார்கள், சொன்னார் வலையை போடுங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 5வது வசனமா 6வது வசனமா? ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை கேட்டார்கள். தேவன் வசனத்தை கொடுக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார் என்று அர்த்தம். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் உங்க வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். ஆமீன் சொல்லுங்க. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கவனமாய் கேட்டால் உங்க வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு பிரசங்கமும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ள பாய்ந்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இது மாற்றும், தானாகவே மாற்றும். நம்முடைய கடமை காது கொடுத்து ஒழுங்கா உட்கார்ந்து கேட்கணும். அப்படியே முழங்கால் போயிடுங்க. 2 காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 1, ஒழுங்கா நம்ம பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கம் கேட்கும்போது நாம் தூங்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கே நான் என்னுடைய அழைப்பை விட்டேனோ, என்னுடைய பொறுப்பை, சபையினுடைய பொறுப்பை நான் எங்க விட்டேனோ அதுல இருந்து மறுபடியும் நான் தொடரணும்பா. ஊழியத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்தா நான் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். வாரத்துல ஒரு 2 நாள், 1 நாள் ஊழியத்துக்கு போவதாக நான் சொல்லி இருந்தாலும் ஊழியத்துக்கு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வேலை செஞ்ச பிரயாசப்பட்டாங்கன்னா பலன் இல்லை. எவ்வளவோ பிரயாசப்பட்டு எனக்கு பலன் கிடைக்கல. ஆண்டவரே, இந்த பலன் எனக்கு கிடைக்கணும்னா நான் போதகத்தை ஒழுங்கா கேட்கணும், வசனத்தை நான் ஒழுங்கா கேட்கணும், ஒழுங்கா பிரசங்கத்தை நான் கேட்கணும். வாய்களை திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மோசையை போல, மோசையா தேவன் அழைத்தார், மோசையை விட்டுட்டாரு, ஆனா தேவன் விடல. மோசே ஊழியத்தெல்லாம் விட்டுட்டாரு, கர்த்தருடைய அழைப்பை விட்டுட்டாரு, தேவ ஜனங்களை மறந்துட்டாரு, தேவனையே மறந்துட்டார், தேவ சமூகத்தை மறந்துட்டார். ஆனால் தேவன் மறக்கவில்லை. என்ன வாய் திறந்து சொன்னீங்களோ கர்த்தர் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அதை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அது அழியவே அழியாது, அது மாறவே மாறாது, அது யாராலையும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நான் எதற்காக ஒப்பு கொடுத்தேனோ அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எதற்காக ஒப்பு கொடுத்தேனோ, இந்த ஊழியத்திற்காக எதை செய்வேன், ஆத்தும அறுவடைக்காக நான் என்ன செய்வேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேனோ அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாய் திறந்து சொன்னீங்களோ, நீங்க சபையில கால் வைத்த பொழுது, வேதனையோடு வந்த பொழுது எதற்காக ஒப்பு கொடுத்தீர்களோ அதை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவனாச்சு நீங்களாச்சு, நான் பேச வேண்டிய கடமை நான் பேசுறேன். அவ்வளவுதான். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். செய்ய வேண்டியது நீங்க தான், ஒப்பு கொடுக்க வேண்டியது நீங்க தான். ஹல்லேலூயா. 2வது, நான் பிரயாசப்படுறேன், கஷ்டப்படுறேன், தினமும் வேலை செய்யறேன், ஆனா பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல. சகோதரனே, போதகத்திற்கு ஒப்பு கொடுங்கள், வசனம் கேட்க ஒப்பு கொடுங்கள், வார்த்தைக்கு கீழ்படிய ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்களோ தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கிற தேவன் அப்படி கைவிட மாட்டார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கண்டவர் கரை சேர்ப்பார், கண்டவர் காத்து கொள்ளுவார், கண்டவர் காப்பாற்றுவார், கண்டவர் உங்களை பாதுகாப்பார், கண்டவர் கரை சேர்ப்பார். எங்கே விடப்பட்டு கிடக்கிறோமோ தேவன் நம்மை கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார், கரை சேர்ப்பார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. மோசேயை உன்னத நிலையில் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அந்த 2 படகுல ஒன்றில் ஏறினார். அந்த வலைகள் கிளியத்தக்கதாக அந்த படகுகளை தேவன் மீனினால் நிரப்பினால் உங்கள் குடும்பம் நிரம்ப போகிறது. ஆசீர்வாதத்தினால் நிரம்ப போகிறது, நன்மையினால் நிரம்ப போகிறது, பொருளாதாரத்தினால் நிரம்ப போகிறது. போதகத்திற்கு ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் குடும்பம் நிரம்பி வழிய போகிறது. அந்த படகு நிரம்பினது. வலைகள் கிளியத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே, வெறுமையான படகோடு வந்திருக்கிறேன், வெறுமையாய் வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையில வெறுமையாய் வந்திருக்கிறேன். சம்பாதித்து சம்பாதித்து ஒன்றுமில்லை. ஆண்டவர் உழைப்பிற்கு ஊதியம் இல்லை, அதற்குரிய பலன் இல்லை. என் படகு, என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு நிரம்ப போகுது, இன்னைக்கு நிரம்ப போகுது. உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உடைய வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். உட்கார். யோவான் 11 அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து நீங்கள் 40 கிட்டத்தட்ட நீங்க வாசிப்பீங்கன்னா அது நடக்கிற பெரிய அற்புதம் தெரியும். ஒரு உயிர் மீட்சி தெரியும். தேவன் எப்படி இடைபடுகிறான். 4 நாளாச்சு என்று கண்டார். உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை சாகடித்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை சாகடித்து, நம்முடைய சரீர சுகத்தை சாகடித்து, புதைகுழியில பிணத்தை புதைப்பது போல நம்முடைய நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நம்முடைய வீட்டில் இருந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஆரோக்கியம், இது எல்லாம் எங்கே புதைக்கப்பட்டு எத்தனை நாள் ஆயிற்று என்பதை இயேசு இன்றைக்கு காண்கிறார். 4 நாள் ஆயிற்று என்று இயேசு கண்டார். லாசருவை குறித்து, மார்த்தாள் மரியாளை குறித்து, இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் குறித்து நமக்கு அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் புதையுண்டு போன பிணத்தை போல பிசாசு பறித்து அல்லது மனிதர்கள் பதித்து கண்ணுக்கு தெரியாமல் எங்கே புதைத்து வைத்திரு எத்தனை நாட்கள் என்பதை தேவன் கண்டார், தேவன் காண்கிறார். அல்லேலூயா. வியாதி முத்தி போன பிறகுதான் நம்ம டாக்டர் போவோம். இத்தனை மாசமாச்சு, இத்தனை வருஷமாச்சு. ஆனா இயேசு அப்படி இல்லை. 4 நாள் ஆயிடுச்சு. லாசரு கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு என்று தேவன் கண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வெறும் படகு 2 படகு தான் பார்த்தார், வேற படகே இல்லையா? ஏராளம் படகுகள் நம்முடைய பகுதியில ஏராளம் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் அவருக்கு தேவன் ஆசைப்பட்டார். எதுக்கு தெரியுமா? நான் தேவன், என்னால எல்லாம் செய்ய முடியும், உன்னை கொண்டு நான் தேவன் என்பதை இந்த பகுதிக்கு நான் நிரூபிக்க போகிறேன்னு சொல்லி உங்க படகுல வந்து அவர் ஏறி இருக்கிறாரு. உங்க குடும்பத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு முழு இடம் கொடுங்க, முழு சுதந்திரம் கொடுங்க, முழுமையா உங்க குடும்பத்தை கொடுங்க, முழுமையா உங்களை ஒப்பு கொடுங்க. பாதி அவருக்கு, மீதி யாருக்கும் கொடுக்காதீங்க. முழு குடும்பத்தையும் அவருக்கே ஒப்பு கொடுங்க. முழு படகையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். எல்லா ஜனங்களும் வசனம் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. வெறுமையான வாழ்க்கை மாற போகுது. வசனத்தை யார் கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வசனத்துக்கு யார் யார் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறீர்களோ, இந்த பிரசங்கத்துக்கு யார் யார் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க படகு நிரம்பி வழிய போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை தேவன் கொடுக்க போகிறார். வலை கிளியத்தக்கதாக மீன்கள் அகப்பட்டது. ஒரு மீனும் கிடைக்காத இடத்தில், ஒரே ஒரு மீன் கூட கிடைக்காத இடத்தில் வலை கிளியத்தக்கதாக, அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை தேவன் கொடுத்தார் என்றால், இந்த இடத்திலையும் இந்த 25ஆம் தேதியிலிருந்து இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கர்த்தரால் கொடுக்க முடியும். குறைவை உங்களை விட்டு தேவனால் அகற்றி போட முடியும், அப்புறப்படுத்த முடியும். ஆமென். மத்தேயு 8வது அதிகாரம் 14-15. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து, இயேசு பேதுரு வீட்டுக்கு வந்தார். பேதுரு யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர், அவருக்கு பின் செல்கிறவர். அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே படகெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தவர், வலையெல்லாம் விட்டு ஓடி வந்தவர். கவனிங்க, ஆண்டவரோடு பிரயாணம் பண்ண, அவருடைய ஊழியத்தை யாரெல்லாம் பிரயாணம் பண்ண வர்றீங்களோ அவர் உங்க வீட்டுக்கு வருவாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நம்ம வீட்டுக்கு அவர் வந்து என்ன செய்யறாரு? பேதுரு வீட்டுக்கு வந்தா அங்கே பேதுருடைய மாமியார் ஜுரமா இருக்கிறதை கண்டார். அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுல அவர் எதையுமே பார்க்கலையா? எல்லாத்தையும் பார்க்கிறாரு.
அங்க எது பாதிப்பு என்பதை பார்க்கிறார். கவனிங்க, வாரம் தவறாமல், நாள் தவறாமல், சபையின் சட்டத்திட்டத்தின்படி அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிற உங்க வீட்டுக்கு இயேசு வரப்போகிறார். வந்து பாதிப்பை பார்க்க போகிறார். என்ன பாதிப்பு இருக்கோ, இயேசு பேதுடைய மாமியார் வீட்டிற்கு வந்தார். அங்கு பேதுரு வீட்டுக்கு வரும் பொழுது பேதுடைய மாமியார் ஜுரமாக இருக்கிறதை கண்டார். கண்டு என்ன செய்தார் அவரு? அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஆமென். அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பணிவிடை செய்தாள். கவனிக்கணும், இப்ப இயேசு நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் வந்தா போதும். அவர் வந்து நம்ம வீட்டை பார்க்கணும். யார் யாரோ வந்துட்டு போலாங்க, ஊழியக்காரன் வரணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு பகுதி. இயேசு வரணும்னு ஆசைப்படுங்க. அவர் வரணும். அவரை நீங்க சொப்பனத்துல பார்க்கணும். உங்க வீட்டுல அவர் நிக்கிறத அவர் நீங்க பார்க்கணும். உங்க வீட்டுல தூதர்கள் இறங்கி வரதை நீங்க பார்க்கணும். இயேசு உங்க வீட்டுல வந்து உங்களை தொடுறதை நீங்க பார்க்கணும். அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா என்னென்ன சனி இருக்கோ அத்தனை சனியும் தொலைஞ்சு போயிடும். அதோட ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். பேதுருடைய வீட்டிற்கு இயேசு வந்தாருங்க. பேதுருடைய மாமியார் ஜுரமா இருக்கிறதை கண்டார். கண்ணு தொடுறார். இந்த வீட்டுல யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க? மனசளவுல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க? சரீர அளவுல யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவர் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யாம வீட்டை விட்டு போகவே மாட்டாரு. அப்படியே கண்ணு மூடி கேளுங்க, ஐயா பேதுருடைய வீட்டிற்கு வந்தீரு, என் வீட்டிற்கு வார ஆண்டவரே, நான் பார்க்கணும் ஐயா, நான் விசுவாசிக்கிறேன் வருவீரன்னு நான் பார்க்கணும், என் கண்ணால பார்க்கணும் ஐயா, உண்மை வீட்டுக்குள்ள வரணும். நீ வந்தா என் வியாதி விரண்டு ஓடிடும். நீ வந்தா என் வீட்டுக்குள்ள வியாதி இருக்காது. நீர் வந்தாலும் வீட்டுக்குள்ள வேதனை இருக்காது. என் பலவீனம் எனக்குள்ள இருக்காதப்பா. நான் ஏன் மருந்து மாத்திரை சாப்பிடணும்? நான் ஏன் மருத்துவரை தேடி ஓடிட்டே இருக்கணும்? நீர் வாருமையா. பேதுருடைய வீட்டிற்கு வந்துரு. பேதுருடைய மாமியார் ஜுரமா இருக்கிறதை கண்டார் என்று எழுதியிருக்கிறது. வீட்டுக்குள்ள வாரு. கண்ணீரோட கேளுங்க, தேவனே இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாரு, என் வீட்டுக்குள்ள வாரும் ஆண்டவரே. பேதுருடைய வீட்டிற்கு இயேசு வந்தா. பேதுருடைய மாமியார் ஜுரமா இருக்கிறதை கண்டார். அவர் அவளை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஐயா என் வீட்டுக்குள்ள வாரும், என்னை தொடு, என் பிள்ளையை தொடு, என் குடும்பத்தினரை தொடு ஐயா, என் வீட்டுக்குள்ள வாரும். என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ஆண்டவரை துரத்தி விடுங்கப்பா. என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த வறுமை, இந்த கஷ்டம், இந்த கடன் ஆண்டவரை குடியிருக்கு. திறந்து உருக்கமா கேளுங்க, இயேசுவே நான் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள நீர் வாரோ. இயேசுவே திறந்து கேளுங்க, வியாதி நீங்கும், கடன் நீங்கும். அவர் வந்தார்னா எல்லாம் ஓடிடும், வீட்டை விட்டு விலகிடும். இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாரும். ஐயா தினமும் மருத்துவரை பார்க்க போகணும். வாரந்தோறும் நான் என் மருத்துவரை பார்க்க போகணும். அப்பா நான் தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடுறேன். என் வீட்டுக்குள்ள வாரும் அப்பா, என் வீட்டுக்குள்ள வாரும் இயேசுவே. ஆமென். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து கர்த்தருக்கு அவர் வந்தா எல்லாம் போயிடும். அவர் காண்கிற தேவன், கஷ்டத்தை காண்கிற தேவன், மனபாரத்தை காண்கிற தேவன். வெறுமையான வாழ்க்கை, பிரயாசப்பட்டு 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 பலனே இல்லை. ஆளாளுமா இருக்கிறீங்க, ஆளாளுமா இருக்கிறேன்ப்பா. ஒண்ணு இல்லை, ஒரு 5000 என்ன கடன் வாங்கணும், 10,000 நான் எங்கேயாவது கடன் வாங்கணும்ப்பா, 50 நான் எங்கேயாவது கடன் வாங்கணும். ஆண்டவரே என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு, வெறுமையா இருக்கு. நீர் வரணும் வீட்டுக்குள்ள. நீர் வந்தா எல்லாம் ஒரு மாற்றம் வரும். நீர் வந்தாதான் எனக்கு மாற்றம் வரும். இன்னும் எத்தனை நாளுப்பா நான் வியாதியில கிடப்பேன்? எத்தனை நாள் இந்த வியாதி என்னை அழிக்கும்? வியாதி கிருமிகள் எத்தனை நாள் என்னை சாகடிக்கும்? எத்தனை நாள் ஐயா? நான் துரோகிதான், நான் பாவிதான், நான் குறைவுள்ள ஒரு நபர் தான். அதனால் மன்னித்து வீட்டுக்குள்ள வா. உம்மை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை, உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. மருந்துகள், மாத்திரைகள், மருத்துவங்கள் போதும். நீ வீட்டுக்குள்ள மாறு. நீர் வரணும் ஆண்டவரே. எல்லா கஷ்டங்களும் நீங்குவதற்கு, எல்லா வேதனைகளும் நீங்குவதற்கு என் வீட்டுக்குள்ள வரணும்ப்பா. வாரும் ஆண்டவரே. முழங்கால் படிட்டு ஒரு விண்ணப்பம் பண்ண ஒரு பாடல் கூட.
இருதயம் உடைந்து தேவனிடத்துல கண்ணீர் விட்டு கதறுங்க, புலம்பி சொல்லுங்க. என் வீட்டுக்குள்ள வரணும். வறுமை வந்தது போதும், வியாதி வந்தது போதும், எனக்கு பலவீனம் வந்தது போதும். ஐயா, என்னால நடக்க முடியல, பேச முடியல, சாப்பிட முடியல, என்னால நித்திரை செய்ய முடியல. வீட்டுக்குள்ள வாரும். இன்றைக்கு என் வீட்டுக்குள்ள வாரும். பேதுருடைய வீட்டுக்குள்ள வந்து மாமி சுரமா இருக்கிறத கண்டார் என்று எழுதியிருக்கிறது. கரை சேர்ந்திட காத்திருக்கின்றேன், வழி தெரியாமல் வாடுகின்றேன். கரை சேர்ந்திட காத்திருக்கின்றேன், வழி தெரியலையா, வழி தெரியாமல் வாடுகின்றேன். அலைகளை அமர்த்திய எங்கள் இயேசுவே, அன்பான கரத்தை நீட்டி காத்திடும் தேவனே. கண்ணீரோடு கேளுங்க. அலைகளை உம்மை தவிர எனக்கு வழி இல்ல, இயேசுவே, எனக்கு வழி இல்லப்பா. அன்பான கரத்தை நீட்டு, என் வீட்டுக்குள்ள வாரும். அலைக்கடலில் ஒழுங்குகின்ற ஆண்டவரே, ஓடமானே என் இயேசுவே, படகை போல வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறதுப்பா. கடலில் சிக்கிய படகு போல தேவனே, கண்ணீரோடு கேளுங்க. அப்பா, எனக்கு வேற துணை இல்லப்பா, உம்மை தவிர துணை இல்ல. என்னை கரை சேர்க்க யாரும் இல்ல, எனக்கு துணையா யாரும் இல்ல. அப்பா, யாராலையும் முடியாது உம்மை தவிர. என்னை கரை சேர்க்க உம்மை தவிர யாரும் இல்ல. கண்ணீரோட கேளுங்க. கதறுங்க, ஆண்டவர்கிட்ட கதறுங்க, புலம்புங்க. அப்பா, இயேசுப்பா, தேவனே, சூறாவளி காற்று நிறுத்துங்கப்பா. என் வாழ்க்கையில் வீசுகிற புயலை நிறுத்துங்கப்பா. என் வீட்டுக்குள்ள வாரும். என் தேவனே, அப்பா, தகப்பனே, அப்பா, வாழ்க்கையில இறங்கி வாரும். வாழ்க்கையில இறங்கி வாரும். என்னை காப்பாற்று. தனிமையில கஷ்டப்படுறையா, என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை, என்னை தூக்கி எடுக்க யாரும் இல்லை. தேவனே, மன்னித்து மனம் இறங்கும், மன்னித்து மனம் இறங்கும். வழியே தெரியல, சொல்லுங்க. வழி தெரியல, தப்பிச்சு வந்த வழி தெரியல, இந்த நோயை விரட்டி அடிக்க வழி தெரியல, இந்த வறுமையை விரட்ட வழி தெரியல.
தேவனே கதறுங்க ஆண்டவரே, கண்ணீரோட கதறுங்க. இயேசுவே என் வாழ்க்கையில வாரும், தடுமாறுகிறேன், படகை பாரு. கையேந்தி கேளுங்க, மனம் இறங்குங்கய்யா, மனம் இறங்குங்கப்பா, எனக்கு மனம் இறங்குங்கய்யா, உதவி செய்யும். என் வாழ்க்கை முடிகிற நிலை, ஒளிந்து போகிற நிலை, காப்பாற்றுங்க. கரத்தை நீட்டுங்கப்பா. என் வாழ்க்கையில் இறங்கி வாரும், கரத்தை நீட்டுங்கப்பா. சொல்லுங்க, கரத்தை நீட்டுங்கய்யா, என்னை தொடுங்கப்பா. என்னை தொடுங்க. ஐயா கண்ணீரை துடைக்கிறவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டவரே, அன்னாளின் கண்ணீரை கண்டவரே, அழுது புலம்புற ஜனங்களுடைய கண்ணீரை பாருமாட்டவரே, இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ளேயும் வாங்க ஐயா, ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் வாங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுகையா. பேதுரு மாமியாரை தொட்ட தெய்வமே, ஒவ்வொருவரையும் தொடுகையா. இயேசுவே தொடுங்கப்பா. அம்மே தொடுங்கப்பா, தொடுகையா. என்னை தொடு, என்னை தொடு, என்னை தொடு. வாயை திறந்து கேளுங்க. இயேசுவே எங்களை தொடு, 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 தொடு. எத்தனையோ மருத்துவர்களை தொட்டிருக்கிறார்கள், வியாதி போகலப்பா. பேதுருடைய மாமியாரை தொட்டவரே, என்னை தொடு, என்னை தொடுகையா, என்னை தொடுங்கப்பா. இயேசுவே என்னை தொடு, என்னை தொடு, என்னை தொடு. கரை சேர்க்க ஆள் இல்லப்பா, துணையாக யாரும் இல்லப்பா. எனக்கு வழி தெரியல, எனக்கு வழி தெரியல, தப்பித்து கொள்ள வழி தெரியல. இயேசுவே தப்பித்து கொள்ள வழி தெரியலப்பா, தப்பித்து கொள்ள வழி தெரியல, தப்பித்து கொள்ள வழி தெரியல. காப்பாற்று, காப்பாற்று. கருணை தெய்வமே, தாயின் அன்பை பார்க்கிற மேலான அன்புடையவரே, தயவு செய்திகளை தொடு, தயவு செய்திகளை தொடு, தயவு செய்திகளை தொடு. ஆமென். வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறதா என்று தேவன் பார்க்க, அங்க இருந்த பாதிப்பை தேவன் கண்டார். எல்லாருமே கண்ணீரோட ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த வாரத்திற்குள் இயேசுவை பார்க்க போகிறீர்கள். அவர் வீட்டுல வரப்போகிறார், உங்களை ஒரு தொட போகிறார். ஜெப வேளையில் அநேகரை இயேசு தொட்டிருக்கிறார்.
ஜெப வேளையில அநேகரை இயேசு தொட்டிருக்கிறார். இன்னும் அதை விட அதிகமா உங்க வீட்டுக்குள்ள வர போறார். உங்க வீட்டுக்குள்ள அவர் பிரவேசிக்க போகிறார். ஒரு பெரிய நல்ல முடிவு உங்களுக்கு ஏற்பட போகிறது. உங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட போகிறது. இந்த வேதனைக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகிறது. ஹல்லேலூயா. கண்டவர் கரை சேர்ப்பார். புயல் காற்று வீசுது, சூறாவளி காற்று வீசுது, கடல் என்ற படகு தத்தளிப்பது போல தத்தளித்து கொண்டு வழி தெரியல. முயற்சி பண்ணினோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் முயற்சி பண்ணிட்டோம். தெரிந்த டாக்டர் எல்லாம் பார்த்துட்டோம். தெரிந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டோம். ஆனா வழி தெரியல. இயேசு ஒரு புதிய வழியை நமக்கு திறக்க போகிறார். எல்லா காரியத்திற்கும் வழியை திறக்க போகிறார். அவர் வழியை திறக்கிற தேவன், நமக்காக நன்மையை திறக்கிற தேவன். வானத்தின் பலகணி அவர் நமக்காக திறக்கிற தேவன். பூமியுடைய ஊற்றுக்கண்ணை நமக்காக அவர் திறக்கிற தேவன். எட்டாந்தரையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற ஒரு தேவன். கண்மலையை பிளந்து நமக்கு தண்ணீரை கொடுக்கிற தேவன். நமக்கு முன்னால் இருக்கிற சமுத்திரம் அவருக்கு தெரியும். பின்னால் இருக்கிற எகிப்தின் சேனை அவருக்கு தெரியும். இந்த இரண்டு இக்கட்டுகளுக்கும் விலக்கி வழியை திறந்து, உலகத்திலே நடைபெறாத ஒரு உன்னதமான ஒரு வழியை தேவன் திறந்து, இதுவரை நடக்காத ஒரு அற்புதத்தை அவர் நடத்தி அக்கறைக்கு கொண்டு செல்வாரை தவிர இக்கரையிலே பார்வோன் கையில ஒரு ஒப்பு கொடுக்க மாட்டார். காரணம், உங்களை ஒடுக்குதலை தேவன் கண்டார். உடைய வேதனையை தேவன் கண்டார். அல்லேலூயா. கண்டவர் கரை சேர்ப்பார். கண்டவர் காத்துக்கொள்ளுவார். கண்டவர் நம்மை காப்பாற்றுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. இங்கே யாக்கோபு தனித்து விடப்பட்டு மாமன் வீட்டுல அடைக்கலமா போறான். 7-14 வருடங்கள் 2 பெண்களுக்காக, மனைவிகளுக்காக மாடு மேய்க்கிறான். மாமன் சம்பளம் கொடுக்கிறாரு. அதுல களவு போனது, நரிகளாலும் மிருகங்களாலும் பேருண்டு போனதற்கெல்லாம் அவனே உத்தரவாதம் பண்ணி அவன் சம்பளத்துல அவன் எடுத்து கொடுக்கிறான் மாமனார். தாய் மாமன் அடுத்து பொண்ணையும் கட்டிக்கிறான். ஆனாலும் இவன் தண்டப்படுறான். அவன் நஷ்டத்துக்கு எல்லாம் தண்டப்படுறான். இப்படி இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற லாபான், உன் மாமனாகிய லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ, யாருடைய கஸ்டடியில போய் வேலை செய்றீங்களோ, யாருடைய சம்பளம் வாங்க வேலை செய்றீங்களோ, அவர்கள் உங்களுக்கு செய்கிற நயவஞ்சகமான செயலை தேவன் பார்க்கிறார். தேவன் கண்டார், தூதன் கண்டார். அதாங்க சொல்றார், லாபான் உன் தாய் மாமன், உன் மாமன் உனக்கு செய்த 2 பெண்களை அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிற உனக்கு அவன் மாமனார். அவன் உயிரை போல உன்னை காப்பாற்றணும். ஆனா அவன் உனக்கு செய்யற துரோகத்தை நான் கண்டேன். அல்லேலூயா. லாபான் உனக்கு செய்கிறத நான் கண்டேன். அல்லேலூயா. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த காலை வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு யார் யாரெல்லாம் உடன் பிறந்தவங்களோ, உறவுகளோ, இரத்த பாசங்களோ, ஜாதி சம்பந்தப்பட்ட உறவுகளோ, அல்லது நண்பர்களோ, அந்நியர்களோ, யாரோ எவரோ, எந்த மனிதன் வழியாக உங்களுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறதோ, நஷ்டம் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அவமானம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் கண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் கண்டார். லாபான் உனக்கு செய்கிற யாவை நான் கண்டேன். இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் உங்களை விட கனவான்களோ, யாரோ எவரோ, அதிகாரம் உள்ளவர்களோ அதிகாரம் இல்லாதவர்களோ, அவர்கள் செய்கிற துரோகத்தை தேவன் காண்கிறார். பார்க்கிறவர் என்ன செய்வாரு? அப்படி விட்டு போயிடுவார. அவன்கிட்ட பேசினாரு, யாக்கோபு, இனிமே நீங்க இருக்க வேண்டாம், கிளம்பு, புறப்பட்டு போ. எங்க போ? வாசிக்கலாம். இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார். இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு
13 நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான பெத்தேலில் உனக்கு தேவனானே. தரிசனமான தேவனா இப்பொழுது நீ எழுந்து இந்த இந்த தேசத்தை தேசத்தை விட்டு விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் புறப்பட்டு என்றார். போய் என்று சொன்னாங்க. கவனிக்கணும், ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்லிட்டாரு. அவன் தனியா வரும் பொழுது ஒரு இடத்தை காட்டினாரு, அங்க போனாரு, அங்கேயும் கூட இருந்தாரு. அங்க நடக்கிற துரோகத்தை ஆண்டவர் பாக்குறாரு. துரோகம் நடக்கிற இடத்திலேயே ஆண்டவர் உங்களை வச்சு நீ இன்னும் கஷ்டப்படும் ஆண்டவர் விடவே மாட்டாரு. அதுக்கு ஒரு மாற்று வழியை கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா. யார் யார் குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல மற்றவர்களால பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன் ஒரு பதிலை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பதிலை செய்ய போகிறார். நம்புறீங்களா? அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உயிருக்கு உயிரா இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு யார் பாதகம் பண்றாங்களோ அதை கர்த்தர் பார்க்கிறார். அவருக்கு யார் தேவைன்னா, அவர் சொல் கேட்டு வருகிற நபர் அவருக்கு தேவை. அடிபணிந்து கீழ்படிந்து வருகிற நபர் அவருக்கு தேவை. அவ்வளவுதான். எதை வேணாலும் செய்வார். சொல்லிட்டு நீ 24வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 24. ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி வேற மாமனுக்கு சொப்பனத்துல பாக்குறது வர்றாரு. இவன்ட்ட சொல்லிட்டாரு, கிளம்புட்டாரு. இங்க இவனை கிளப்பி விட்டுட்டு எவன் பாதகம் பண்ணான்னு அவன்கிட்ட போறாரு. லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாக்கோபோடே நன்மையை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். ஆமென். அல்லேலூயா. 42வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா யாக்கோபு புலம்பி தள்ளுறாரு. மாமன் சொல்றான், இதெல்லாம் யாடு, இதெல்லாம் ஏன் பிள்ளைங்க, எல்லாம் உனக்கு உண்டானதுதான், நீ தனிமையா வந்த பையன் அப்படின்னு சொல்லி பேச வர்றான். யாக்கோபு சொல்றாரு, தேவன் மாத்திரம் என்னோடு இல்லாது இருந்திருந்தார் நீ என்னை வெறுமையா அனுப்பியிருப்பீர். தேவன் என்னோடு இருந்து இந்த தேவன் உன்னை கடிந்து கொண்டார். நேற்று இரவு உன்னை கடிந்து கொண்டார். ஆகவேதான் நீர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார், அதை நம்புங்கள். தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், அதை நம்புங்கள். அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க, வேதாகமத்தை நம்புங்க. இதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதன் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துங்க. அதன் மீது இருக்கிற நம்பிக்கை எல்லாரும் பார்க்கும்படி வெளிப்படுத்துங்க. அவன்கிட்ட சொப்பனத்துல எச்சரித்தார், யாக்கோபோட நன்மை என்று தீமுன்னு பேசக்கூடாது போ. மணி பிள்ளை அழைச்சு ராத்திரி கிளம்பிட்டான். 3 நாள் பிரயாணம் பிறகு போய் பிடிக்கிறான். என்று சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மாமனுக்கு மருமனுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. கர்த்தர் எச்சரிச்சிட்டாரு, நன்மை அன்றி. ஆமென். இதுவரை நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல யார் யார் உங்களுக்கு தீமை செய்தார்களோ, இன்றைக்கு இரவு கர்த்தர் புறப்பட்டு போக போகிறார். தூதர்கள் புறப்பட்டு போக போகிறார்கள். எச்சரிக்க போகிறார்கள். எச்சரிக்க போகிறார்கள். எச்சரிக்க போகிறார்கள். உங்களுக்காக வழக்காட போகிறார்கள். உங்களுக்காக பேசி பயமுறுத்த போகிறார்கள். தூதர்கள் புறப்பட்டு போக போகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நன்மை அன்றி தீமை எதுவும் பேசக்கூடாது. பேசுன அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எங்க இருந்தாலும் நம்ம ஒழுங்கா உண்மையா வேலை செஞ்சா, கர்த்தர் நமக்கு யார் வழியா பிரச்சனை வருதோ அதையெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். நம்மகிட்ட உண்மை இல்லாத பட்சத்துல அதை பார்க்க மாட்டார். உண்மை இருக்கணும், உண்மையான உழைப்பு இருக்கணும். என்ன உழைப்பு இருக்கணும்? யாருக்கு வேலை செஞ்சாலும் சரி உண்மையா உழைக்கணும், உண்மையா வேலை செய்யணும். உண்மையா இருந்தா கர்த்தர் அதை காண்பார். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1 6 வசனத்தை எழுதிங்க. ஆனால் 5வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ராஜா அங்க வியாதிப்படுகிறார். வியாதிப்பட்டு ஏசாயா சொல்றாரு, அவன் சாக போறான்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே அழுது புலம்புறாங்க. ஆண்டவரே, நான் செய்த நீதியை பாரு, நியாயத்தை பாரு, உண்மையை பாரு, உத்தமத்தை பாரு, இப்படி எல்லாம் அப்படி மக்களுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி அங்க எசேக்கியா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி எசேக்கியா பேச ஆரம்பித்த உடனே கர்த்தர் என்ன சொன்னாரு? 5வது வசனத்துல ஏசாயா கிட்ட என்ன சொன்னாரு? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் ஏசாயா கிட்ட பேசுறாரு. ஏசாயா சொல்லி அவன் சாக போறான்னு போய் சொல்லுனாரு. சொல்லிட்டு ஏசாயா திரும்பிட்டாரு. ஏசாயா திரும்பி பாதி முற்றத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் ஏசாயாவுக்கு வருது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய தலைவனாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். எவ்வளவு அருமையான தேவன்! கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. கண்ணீரை கண்டேன்.
உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். யார் யாரெல்லாம் வருத்தத்துல, வேதனையில, வெறுமையில, கஷ்டத்துல, நெருக்கத்துல புலம்பி ஆண்டுட்டு அழுதுட்டு இருக்கீங்களோ, உங்க விண்ணப்பத்தை கேட்கிறாரு. நீங்க தாங்க முடியாம கண்ணீர் விட்டு கதறீங்கல்ல, அந்த கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வசனத்தை நம்புங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். உங்களை குணமாக்க போகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வெறுமையான படகு நிரம்பி வழிய போகிறது. காற்றுல மாற்று சிக்கி கொண்ட அந்த படகு காற்றுடைய அழுத்தத்தை, காற்றுடைய வேகத்தை ஆண்டவர் தலைகீழாக மாற்றி சூறாவளி காற்றை துரத்தி ஒரு அமைதியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிலை மாற போகிறது. காரணம், காண்கிறவர் கைவிட மாட்டார். காண்கிறவர் கரை சேர்ப்பார். காண்கிற இந்த தேவன், கண்டுக கொள்கிற இந்த தேவன் காப்பாற்றுவார், காத்து கொள்ளுவார், உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். சோத்திரம். வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் விண்ணப்பம் பண்றீங்களோ, வேண்டுதல் பண்றீங்களோ, கண்ணீர் விட்டு கதறீங்களோ, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் தேவன் ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். ஆதரவாக புறப்பட்டு வருவார். ஆதரவாக வந்து பேசுவார். உங்களுக்கு ஆதரவாகவே உங்களோடு நடந்து வருவார். அல்லேலூயா. சொல்ற எசேக்கியா, உனக்கும் உன் இந்த நகரத்துக்கும் நான் ஆதரவா இருப்பேன். அசீரிய ராஜாவின் கைக்கு உன்னை நான் தப்பு வைப்பேன். நமக்கு யார் எதிராளியோ, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிற நபர்கள் யாரோ, அது பேயோ மனிதர்களோ, கர்த்தர் அதற்கு விலக்கி உங்களை தப்பு வைக்க போகிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அழுத அழுகையின் கண்ணீரை தேவன் கண்டார். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்டவர் கரை சேர்ப்பார். ஆமென்.